அண்ணன் கரூர் மண்ணுல காலை வச்சோன்னே எல்லா கட்சிக்காரங்களும் மெடிக்கல் ஷாப்ல போய் காலை வைக்க போறாங்க. அண்ணன் இங்க பேச பேச எல்லாரும் வயிறு எரிஞ்சு புகை வெளியே தள்ளினா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஜெல்லு சொல்றாங்க சாப்பிடறதுக்காக மெடிக்கல் ஷாப் போறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். எதிர்கட்சியில எதிர்க்க செய்வாங்க. அதுதான் கோர்ட்டே வந்து அசிங்கப்படுத்தி அமைச்சிருச்சுங்களே. கேன்சல் பண்ணி ரிட்டர்ன் எடுத்துட்டு போவாங்க உங்க பேப்பர்ஸ் எல்லாம் சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி எங்க அண்ணனை தடுக்க யாருமே கிடையாது. அண்ணன் இப்ப சூப்பரா டேய் நான் தோத்துட்டேன்டா. எப்படா டேய், நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நீ எதிர்பார்த்து பண்ணிட்டேன். அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் அந்த கோபங்கள் இருக்கும், ஆதங்கள் இருக்கும். இவர் எப்படா அந்த கரூர் மக்கள் மண்ணில் படும் அப்படின்னு ரொம்ப நாளா ஏங்கி இருந்திருப்பாங்க. அது நீ போயிட்டு கிளியர் ஆயிருக்கு. அதெல்லாம் கதறிட்டே தான் இருக்கணும். இன்னும் நீ 4.5 வருஷத்துக்கு 4.5 வருஷத்துக்கு கதறிட்டு தான் இருக்கணும். ஒன்றுமே பண்ண முடியாது. என்னன்னா வண்டாரு ஆட்சி அமைச்சிட்டாரு. அப்படிங்கும் போது இனிமே 5 வருஷம் இல்லை, இன்னும் 50 வருஷம்னாலும் தளபதி தான், அவர் அடிச்சுக்க முடியாது. திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. என்ன கரூர்னாலே ஒரு பயம் இருந்தது, இப்ப கரூர்னாலே ஒரு நல்ல ஒரு தெளிவாயிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தளபதி அங்கே என்ன அது அவங்கள மீட் பண்ண வேண்டியது கடமை இல்லை. ஏன்னா அவ்வளோ பேர் உயிர் போயிருக்கு. அவர் இறந்துட்டாங்க, நம்ம தான் அவங்கள போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. போய் பார்க்கட்டும், அவ்வளோதான். சிஎம் சாருடைய கரூர் பயணம் நிச்சயமா பாராட்டுக்குரிய விஷயம் தான். பிகாஸ் என்னன்னா 41 பேர் உயிருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால கூட ஒரு அரசு பணி அறிவிச்சிருக்கலாம். பிகாஸ் ஏதாச்சும் ஒரு மூலியமா வந்து நம்ம உதவி செஞ்சிட முடியாதா? ஏன்னா அந்த குடும்பம் அவர்களை நம்பி இருக்கும். நான் இருக்கேன் உங்களோட. இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் சிஎம் ஆகிட்டாரு, போறாரு, நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து வரலன்னு சொல்லி ஏன்னா தடை போட்டு இருந்தாங்க அப்போவே. அந்த டைமில் அந்த இன்சிடென்ட் ஆகும்போதே அவர் ஏர்போர்ட்லேருந்து போக சொன்னதே இவங்க இருக்கவங்க யாரோ தான், நீங்கள் போயிருக்கீங்க, இங்கே இருக்காதீங்க, பிரச்சனையாகும் சொல்கிறது. அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சிஎம் ஆகிட்டாரு, அவருக்கு யாரும் தடை போட முடியாது. போகிறாரு, போய் பார்க்குறாரு. அங்கே வந்து இந்த அவங்களுக்கு வந்து 41 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாருன்றாங்க. 41 பேர் இல்லை, 31 பேர் அதில். ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அது நல்ல விஷயம் தானே, கொடுக்கட்டுமே. அந்த குடும்பத்தில் இருக்க சொந்தம் ஆல்ரெடி 20 lakhs கொடுத்துருக்காரு. இப்போ வந்து இது கொடுக்குறது நல்ல விஷயம் தான். அதை வந்து அது அரசியல் பண்ணாமல் இருந்தால் நல்ல விஷயம் தானே. அந்த மக்களை ஏற்றுக்கிறாங்க, போகிறாருன்னும் போது அரசியல் அப்படி தான் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவர் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரா? வீடியோவை பார்க்குறாரா? இல்லை, பார்க்க மாட்டார். ஏன்னா தேவையில்லாமல் நியூஸ் ஆகும். அது இப்போது ஒரு கடவுள் இருக்கார், கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம கடவுள் வாயை திறப்பாரா? திறக்க மாட்டார். ஆனால் செயலில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும், செயல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு அவ்வளோதான், வாய் தரக்கூடாது, அவ்வளோதான். ஆக்டிவிட்டீஸ் வந்து அதான் 40 நாள் ஆகிருக்கு. அப்புறம் அதுக்குள்ளே ஒரு மினிஸ்டர் மேலே பழிய போட்டாங்க, போதை மருந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு. அப்புறம் இன்னொரு மினிஸ்டர் கீர்த்தனா மேலே ஏதோ ஸ்கூலில். இப்போ நேற்று கூட ஒரு மினிஸ்டரை பார்த்தேன், ஏதோ டயர் ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டரை போட்டு கால் பண்ணால் அந்த ஆளே கலாய்க்கிறான். மினிஸ்டர் எம்எல்ஏவை கலாய்க்கிறான். நீங்கள் யார், என்ன ஏது, டயர் பிரச்சனை, ஏதோ அந்த வண்டியோட இதுவை பார்த்துருக்காரு போல். ஏதோ போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல கால் பண்ணுறாரு ஒருத்தருக்கு. அந்த எம்எல்ஏ வந்துட்டு ரொம்ப தும்முறா பேசுகிறாரு. யார் நீங்கள் யார், டயர் பிரச்சனை, டயர் இருக்கு. அவன் சொன்னான், உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க, வைங்க அப்படின்றான். அவன் எம்எல்ஏவே கலாய்க்கிறான். அவன் அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா புதுசாக வந்து எம்எல்ஏ வந்திருக்காங்கல்ல, அதனால் யாரும் பெருசாக மதிக்க மாட்டுறாங்க. ஏன்னா பீப்புளுக்கே வந்து யார் எம்எல்ஏன்னு தெரியாமல் இருக்குது. பட் இருந்தாலும் தெரிய வச்சுட்டே இருக்காங்க இவங்க. இந்த மாதிரி ஏதோ ரைடு போகிறது, இன்ஸ்பெக்ஷன் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸாக போட்டுட்ருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா தானே. அது அவங்க ஒரு சைடில் அரசியல் பண்ணுறாங்கன்னு ஒரு சைடில் பண்ணி தான் ஆகணும். அது அரசியல் அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா விஜய் வந்து என்ன சொல்லிடுறாங்க, 41 பேர் பார்த்தீங்கன்னா இறந்தவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இழப்பீடுக்கு வந்து ஒவ்வொரு தலைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு சொல்லிடுறாரு. ஏன்னா கவர்மெண்ட் வேலை கிடைத்து ஒரு சாதாரண விஷயம் கேட்டாது. அவன் மாணவ மாதிரி அவங்க தவமாக இருந்துக்கிறாங்க. காலையில் நைட்லேருந்து ஒரு ராவமாக பட்டு ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் 40 பேர் செத்துக்கு ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறேன். ஏன்னா செத்தவங்க தான் நீங்கள் கவர்மெண்ட் கொடுப்பீங்களா நான் கேட்குறேன். ஏன்னா அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ 10-5 வருஷமாக வந்து ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் கஷ்டப்படும். அப்படிப்பட்ட மாணவர் கிடைக்காத கொடுத்தது நான் விஜய் வந்து ஒரு கண்டிக்கத்தக்க சொல்கிறேன். கரூர் போறாரு, எதுக்கு? இது இடைத்தேர்தலுக்காக தானே போறாரு. அது இத்தனை மாசம் கழிச்சா போகணும்? அவர் அப்பவே போயிருக்கலாம். இது இடைத்தேர்தலுக்காக போறாருன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம். அது இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை மாசம் கழிச்சுலாம் போகணும்னு கிடையாது. இப்போ இடைத்தேர்தல் வர்றதுனால அதுக்காக அவர் போறாரு. இப்போ இந்த அரசு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி காம்பன்சேட் பண்ணியாச்சு. அதை தாண்டி எதனா பண்ணணும்னா வேற எதனா பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக படிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை வந்து நம்ம இப்படி, அவர் அந்த டைம்ல சிஎம் கூட கிடையாது. அந்த டைம்ல வந்து இவங்க போய் பார்த்து இறந்துருக்காங்க. அது ஒரு இதுவான விஷயம் தான். பட் அதுக்காக அரசு வாய்ப்பெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு தெரியல.
அவரை பத்தி என்ன சொல்றது, இடைத்தேர்தலுக்காக தான் அவர் போறாரு, எனக்கு வேற எதுவும் தெரியல. நல்ல விஷயம் தான், போட்டோம் தளபதி அங்கே போயிட்டு ஒரு 41 பேருக்கும் வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, அரசு வேலை வழங்கணும்னு சொல்கிறாரு. நல்ல விஷயந்தான், அது ஃபுல்லாக பார்க்கணும். ரோட் ஷோ போகிறாராம் 12 கிலோமீட்டருக்கு, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. என்ன கரூர்னாலே ஒரு பயம் இருந்தது, இப்போ கரூர்னாலே ஒரு நல்ல ஒரு தெளிவாயிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தளபதி அங்கே என்ன பேசுகிறாருன்னு அதை போட்டோம். நல்ல விஷயம் தான், போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, போய் மீட் பண்ணிட்டோம். ஏன்னா அது அவங்கள மீட் பண்ண வேண்டியது கடமை இல்லை. ஏன்னா அவ்வளோ பேர் உயிர் போயிருக்கு, அவர் போய் மீட் பண்ணணுன்றது மீட் பண்ணிட்டோம். அவர் நினைக்கிறாருல, மீட் பண்ணிட்டோம். நல்ல விஷயம் தான். அதை பற்றி நம்ம என்ன ஒரு பேசுது, ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இருந்தால் அது அவங்களுக்குள்ள எப்படி வேணா இருக்கும், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இவர் போகணுன்னு நினைக்கிறாரு, அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளே இருக்கல கிளாஷ், அதை நம்ம பேசி எதுவும் யூஸ் இல்லை. அவங்க அரசியல் ரீதியாக அது நான் வந்து பர்சனலாக யோசிச்சது. இப்போ இறந்துட்டாங்கன்னும் போது அவங்கள போய் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, போய் பார்க்கட்டும், அவ்வளோதான். அதுதான் நான் சொன்னேன். இல்லை, அது நல்ல விஷயம்தான். ஏன்னா இப்போ அவங்க வந்து ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வேலை இருந்தால் தானே அவங்க பொழைச்சிக்க முடியும், ஏதாவது காப்பாற்ற. இப்போ அவங்க வீட்டில் ஏர்ன் பண்ணுற ஆளே இறந்துருப்பாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெய்லியும் தேவைக்காவது அவங்க வேலைக்கு போய் தானே ஆகணும். அப்போது ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வேலை கொடுத்தா தான் அவங்க பிழைக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க இளைஞர்களை, அதுக்கும் ஏதாவது பண்ணுங்கன்னு தான் கேட்குறேன். ஏன்னா நான் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அதுக்கும் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் சிஎம் விஜய் அவர்கள். ஏன்னா அதெல்லாம் எதிர்பார்த்து தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது விஜய் அண்ணன் மேலே. அதெல்லாம் கண்டிப்பாக நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க கட்சியில் இருக்கவங்க வந்து இன்னும் கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணணும், எஃபெக்ட் எடுத்து பண்ணணும். ஏன்னா நம்பி அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாட்டி சிஎம் ஆனது வந்து பெரிய ரெக்கார்டு. ஏன்னா அவர் முன்னாடி ஒரு கவுன்சிலருக்கோ எம்எல்ஏக்கோ நின்னதில்லை. எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு வாட்டி தான் நின்னார், ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் அடிச்சிட்டாரு. அதை வந்து அந்த ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அவருக்கு, அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்குமே. அதை வந்து அவ்வளோ ஓட்டு நம்பிக்கையை சம்பாதிச்சு தான், அந்த நம்பிக்கையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாருமே ஓகே போட்டதுக்கு ஒர்த்து அப்படி நினைக்கிற மாதிரி பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. நல்லா இருக்குது, பாசிட்டிவாக போகுது. இன்னும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பப்ளிக்லாம் சொல்லுவாங்கல்ல சின்ன சின்ன இஷ்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து மாடு போகிறதால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கெல்லாம் சீரியஸான ஸ்டெப் எடுக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இப்போ நார்மலாக ஆக்சிடென்ட் ஆகிறது வேறு, ஒரு மாடு குறுக்கில் போகிறதால ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால் நிறைய பேர் இறந்துடுறாங்க, அதுக்கெலாம் ஸ்டெப் எடுக்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸு, ஒரு சாக்கடை மூடி இல்லாமல் இருக்குது, அதை க்ளீன் பண்ணலாம். பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் வந்து நிறைய க்ளீனாக இல்லாமல் இருக்குது. இன்னும் ஹாஸ்பிட்டலில் மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மருந்து இல்லை, நீங்கள் போய் கடையில் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸ் கம்மியாக இருக்குன்னா அது ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கரண்ட்டு கட்டாக வருது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணால். ஏன்னா இந்தந்த சின்ன சின்ன விஷயத்தில் தான் மைனஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. இன்னும் மக்களுக்கு பாதுகாப்பு இப்போ சொல்கிறாங்க நிறைய பேர், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு. ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? ஆண்களையும் நிறைய பேர் கொலை பண்ணிட்டாங்க அப்படிலாம் நம்ம நியூஸில் பார்க்குறோம். அதே மாதிரி பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களுக்கு தான் நீதி கிடைக்குது, ஆண்களுக்கு கிடைக்கல. ஆனால் தவறு பெண்கள் மேலே இருக்கும். இப்போ டைவர்ஸ் விஷயத்துலேயே நிறைய பெண்கள் வந்து நிறைய அநியாயம் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் நிறைய நடவடிக்கை. இன்னும் நிறையா டீப்பாக இறங்கி பண்ணார்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல. அவர் சொன்னார், எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க, இன்னும் ஆதரவு கொடுத்துருந்தா அப்படின்ட்டு ஒரு இதில் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஏசி பஸ்ஸாக விடணும்னு சொல்லியிருக்காரு, அது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருமே ஏசி பஸ்ஸில் போகணும். பட் அது காஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் நல்லா யோசிச்சு தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சினிமா ஃபீல்டில் இருக்கும்போதே நல்லா யோசிச்சு தான் பண்ணுவார். இப்போது மக்களோட நம்பிக்கைன்னும் போது வேஸ்ட் பண்ணாமல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சிஎம் சாருடைய கரூர் பயணம் நிச்சயமாக பாராட்டுக்குரிய விஷயம் தான். பிகாஸ் என்னென்னா 41 பேர் உயிருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, அதை வந்து ஆறுதல் தெரிவிக்கிற மாதிரி அவர் போகிறாரு. ரீசெண்டாக கூட 41 பேருக்கு அரசு பணி அறிவிச்சார் நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் எதிர்கட்சிகள் எதையாக இருந்தாலும் எதிர்க்க தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் சொல்கிறேன், விஜய் சாரே எதிர்கட்சி ஆயிருந்தாலும் ஆளுங்கட்சியை குறை சொல்ல தான் போகிறார். ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சிகள் பேசும் பொழுது தான் சில கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதாகவும் இருக்கும். சில நேரங்களில் மக்களுக்கு மனசுக்கு வந்து ஓகே இந்த எதிர்கட்சி சொல்கிறது சரியில்லை, எதிர்கட்சி சொல்கிறது தவறுங்கிற கருத்தும் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சாராக பேசிடவே முடியாது. எதிர்கட்சி சைடும் சில நன்மைகளும் இருக்கும், ஆளுங்கட்சி சைடும் சில நன்மைகள் இருக்கும். இல்லை, அது உண்மையிலேயே பரிசீலிக்கக்கூடியது தான். நீங்கள் ஏன்னா கருணையின் அடிப்படையில் இல்லை அந்த விபத்து காரணமாக மனம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிகாஸ் என்னென்னா 41 உயிருங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. கூட்டத்தை கூடி நம்மளை பார்க்க வந்து நம்மளால் தானே அந்த இறப்பு நடந்துச்சுங்கிற ஒரு கில்ட் ஃபீல் கூட இன்றைக்கி இருக்கிற ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் விஜய் சாருக்கு இருந்திருக்கும். அதனால் கூட ஒரு அரசு பணி அறிவிச்சிருக்கலாம். பிகாஸ் ஏதாச்சும் ஒரு மூலியமாக வந்து நம்ம உதவி செஞ்சிட முடியாதா? ஏன்னா அந்த குடும்பம் அவர்களை நம்பி இருக்கும். இப்போ அவர்கள்
விஜய் சாரை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுங்கிறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் விமர்சனமாக பார்க்கும் பொழுது இவ்வளோ நாள் படித்து அந்த கோட்டாவிலலாம் சீட் வாங்கி போய் டியூஷன் சென்டர் போயிட்டு ஐஏஎஸ் அகாடமி போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப எக்ஸாம் எழுதி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரவங்களுக்கு சில வருத்தங்களை கொடுக்கலாம். பிகாஸ் 41 சீட்டை அதை கவர் பண்ணிடுது. அதனால கூட தரிஸ் அந்த கோட்டா மூலியமாக சிலருக்கு வாய்ப்புகள் தவறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கூட இருக்கலாம். அதனால கூட விமர்சனங்கள் வந்திருக்கலாம். ப்ரோ சூப்பராக பார்க்குறோம் ப்ரோ. ஏன்னா ரொம்ப நாளாக மக்களும் எதிர்பார்த்தது, நாங்களும் எதிர்பார்த்தது, எப்போ எங்கள் அண்ணன் வந்து கரூர் மண்ணில் காலை வைப்பார்னு சொல்லி அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அண்ணன் கரூர் மண்ணில் காலை வச்சோடனே எல்லா கட்சிக்காரங்களும் மெடிக்கல் ஷாப்பில் போய் காலை வைக்க போகிறாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன் இங்கே பேச எல்லாரும் வயிறு எரிஞ்சு புகை வெளியே தள்ளினா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஜெலுசல் வாங்கி சாப்பிட்றதுக்காக மெடிக்கல் ஷாப் போகிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். கூடிய விரைவில் தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். ஜெலுசல் சப்ளை ஜாஸ்தி பண்ணுங்கய்யா. மெடிக்கல் ஷாப்லலாம் ரொம்ப தட்டுப்பாடாகுது. மக்கள் அவதிக்குள்ளாகக்கூடாது. அவ்வளோதான். எதிர்கட்சினா எதிர்க்க தான் செய்வாங்க. அதுதான் கோர்ட்டே வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருச்சிங்களே. கேன்சல் பண்ணி ரிட்டன் எடுத்துகிட்டு போங்க உங்கள் பேப்பர்ஸ் எல்லாம்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிச்சி விட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி எங்கள் அண்ணனை தடுக்க யாருமே கிடையாது. அண்ணன் இப்போ சூப்பராக அங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. இன்னும் ஒன்று லைவில் பார்க்க முடியாத ஒரு சூழலை வீட்டுக்கு போய் தான் இப்போ பார்க்கணும். ஆமாம், இன்றைக்கி தான் வந்து கொடுக்க போகிறாரு. இது வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அரசாங்கம் என்பது ஒரு குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் ஒரு 5-10 கொடுத்துட்டு அவங்கள நடுத்தரில் விடாமல் கடைசி வரைக்கும் அவங்க கை நிமிர்ந்து வாழ்கிற மாதிரியும் யாருக்கிட்டையும் கையேந்தி வாழாத மாதிரி பண்ணுறது தான் ஒரு அரசாங்கத்தோட வேலை. அதுதான் எங்கள் அண்ணன் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. இந்த 41 குடும்பத்துக்கும் அரசு வேலை வந்து அவங்களோட வேலை அதாவது படிப்பு அடிப்படையில் அவங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாரு. இதை தெரியாத சில பேர் அவங்களுக்கு என்ன உயர் பதவிகள் கொடுக்க போகிற மாதிரியும் கொந்தளிக்கிறாங்க. அதெல்லாம் உங்களோட முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். தலைவரே, இதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது. தளபதி சார் இப்போ தான் போயிருக்காரு. அப்படிங்கும்போது மக்கள் ரொம்ப எழுச்சியோட மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாங்க. ஏன்னா இவர் எப்படா அந்த கரூர் மக்கள் மண்ணில் படும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஏங்கி இருந்திருப்பாங்க. அது நீ போயிட்டு கிளியர் ஆயிருக்கு. டேய் நான் தோத்துட்டேன்டா. எப்படா டேய், நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நீ எதிர்பார்த்து பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் அந்த கோபங்கள் இருக்கும், ஆதங்கள் இருக்கும். கதறிட்டே தான் இருக்கணும். இன்னும் நீ 4.5 வருஷத்துக்கு 4.5 வருஷத்துக்கு கதறிட்டு தான் இருக்கணும். ஒன்றுமே பண்ண முடியாது. என்னன்னா வண்டாரு ஆட்சி செமஸ்டர் அப்படிங்கும்போது இனிமே 5 வருஷம் இல்லை, இன்னும் 50 வருஷம்னாலும் தளபதி தான். அவரை அடிச்சிக்க முடியாது. என்ன ஒரு விஷயம்னா மக்களுக்கு என்ன தேவை, என்ன நல்லது, என்ன கெட்டது அப்படின்னு ஒரு சில விஷயத்தை புரிஞ்சு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம டப்பு டேய் தலை, இப்போ நீ நான் 2 பேர்னா இப்போ 2 பேர் ஃபைட் நடக்குதுன்னா உனக்கு எவனா ஒருத்தன் ஜெயிக்க முடியும். நீ தோத்தா என்ன பண்ணுவேன்? டேய் அப்புட்றா, டேய் எப்பட்றான்னு ஏதோ குறை சொல்ல தான் முடியும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். மக்கள் வந்து அது தளபதி வந்து மக்களுக்காக இறங்கி பண்ணுறாரு. அப்படிங்கும்போது நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து போயிட்டு தலை கொடுக்கறதால ஒன்றுமே இல்லை. தலை ஒரு உயிரை போயிருக்கு தலை. அப்படிங்கும்போது அது அரசு பண்ணி தரதால ஒன்றுமே இல்லை. இதில் வேற கேஸ்லாம் போடுறாங்கயா. நாங்களாம் படித்து கிழிச்சிங்க. ஓகே, வேலை வந்து உங்களுக்கு வந்தால் வரும். உங்களுக்கு என்ன உங்களுக்கு கொஞ்சம் கெஜாரிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு உயிரை இழந்துட்டு வீட்டிலலாம் இருக்காங்க. 50 லட்சம் 1 லட்சம் நீ 1 கோடியை கொடுத்தா கூட ஈடாகுமா ஒரு உயிருக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வேலை கொடுக்குறன்ற போது அப்போ அவர் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ஒரு கூட்ட நெரிசல் இந்த மாதிரி நடந்துச்சு. அப்படிங்கும்போது அவர் மனிதாபமான அடிப்படையில் வந்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அதை நீ எதிர்த்து இல்லை வேலை படிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க, வேலை இல்லாமல் படிச்சுட்டு இருக்கிறதா வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், வேலை கிடைக்கும். அப்படிங்கும்போது அதுதான் அது என்ன தலைவா பேசணும் பேசிட்டு தான் இருப்பான்.